Hello friends, welcome to ABIS channel. இன்னைக்கு ABIS channelல ஹெல்தியான ஹேர் growthக்கான லட்டு மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது ஹேர் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ் ப்ராப்ளம்ஸும் ரெடியூஸ் ஆகும் அண்ட் அவங்களுடைய ஸ்கின்னும் க்ளோவிங்காக இருக்கும். சரி, இந்த லட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த லட்டு ப்ரிப்ரேஷனுக்கான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே அண்ட் அதோடைய மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க, ஒன் பை ஒன்னாக. எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ண வேணாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக அது கொஞ்சம் ஷேட் மாறினதுக்கப்புறமா வால்நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே அதோடைய ஷேட் மாறுற வரைக்கும் செப்பரேட்டாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லட்டுவோட ஒன் ஆஃப் த கீ இன்க்ரீடியண்ட்டே பார்த்தோம்னா இந்த கருப்பு எள் தான். கருப்பு எள்ளுக்கு வந்து நம்ம ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் சைனீஸ் மெடிசன்ஸில் எல்லாத்துலேயுமே ஹேர் க்ரேயிங்கை டிலே பண்ணுறதுக்கு வந்து இந்த கருப்பு எள் தான் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க, அதோடைய சூடு ஆறுற வரைக்கும். அண்ட் இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஃப்ளாக்ஸீட்ஸ், ஆலிவ் விதை. அதையும் நீங்கள் ஃபுல்லாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆலிவ் விதையும் கருப்பு எள்ளு மட்டும் அதோட ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் அதோட ஃப்ளேவரிங்காக 4-5 ஏலக்காவையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் அதிகமாக சேர்த்துற வேணாம், ஜஸ்ட் வந்து ஒரு 4-5 பார்ட்ஸ் மட்டும் போதும். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் பவுடர் ஆகிற வரைக்கும். அண்டு செப்பரேட்டாக வந்து ஜாகரி எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா நுணுக்கி பவுடர் ஆக்கிடுங்க. நான் வந்து கருப்பு எள்ளை மட்டும் நான் தனியாக அரைச்சிருந்தேன், அதோடு இப்போ ஜாகரி பவுடரையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே செய்து நல்லா லட்டுவாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. லைட்டாக வந்து உங்கள் கையை நெய்யில் டிப் பண்ணி கூட நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். பட் அந்த எள்ளுலேயே வந்து அந்த கொஞ்சம் ஆயிலினஸ் இருக்கிறதுனால நீங்கள் அந்த கீ இல்லாமையே கூட நீங்கள் லட்டு பிடிக்கலாம். இந்த லட்டில் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பாதாம், வால்நட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது ஹேர் க்ரோத், ஹேர் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் ஆலிவ் விதையில் இருக்கக்கூடிய ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே வந்து ஹேருக்கு வந்து நல்ல ஷைன் கொடுக்கும். எள்ளு ஆட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ப்ரீமேச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேரையுமே அது ட்ரீட் பண்ணும். அண்ட் முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான வெயிட் கெயின் வேணும் அப்படின்னா நீங்கள் முந்திரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெயிட் கெயினும் கூட கொடுக்கும். இந்த லட்டு வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். டெய்லி வந்து ஒரே ஒரு லட்டு எடுத்துக்கிட்டால் கூட போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாததுனால அதோடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து சீக்கிரமே கெட்டு போக சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிறது நல்லது. இந்த லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ABIS சேனல்ல நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ABIS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.